வணக்கம் மக்களே. ரீசெண்டா பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் வெஹிக்கிள் கூடிய கிரேஸ் வந்து மார்க்கெட்ல பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. ஸோ மோஸ்டா எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது மிட் ரேஞ்ச் வெஹிக்கிளான கேடிஎம் அட்வென்ச்சர் 390யும் ஹிமாலயன் 450 தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இதுல ஒரு பைக்கான ஹிமாலயன் 450 பத்தி தான் டீட்டெயிலா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ரீசெண்டா என் ஃப்ரெண்டு வந்து ஹிமாலயன் 450 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான். ஸோ அவன்கிட்ட அந்த வண்டி எப்படி இருக்கு, அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி நம்ம கேட்க போறோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மாப்பிளா, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுங்க. ஹாய், என் பேர் சிவா. நான் வந்துட்டு அபோட கிளாஸ்மேட் தான் ஸ்கூல்ல இருந்து. நான் வந்துட்டு இப்போ எல்காட் ஐடி பார்க்கில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிராஃபிக் டிசைனர் ப்ளஸ் டீம் லீட். சூப்பர் மாப்பிள. சரி, ஓகே மாப்பிள. ஸோ ஹிமாலயன் 450 வந்து எத்தனை மாதம் ஆச்சு மாப்பிள எடுத்து? கரெக்டாக டு பி எக்ஸாக்ட் 1 month 10 days. ஓகே. ஸோ வந்து நீ இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வண்டி நீ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்த, எதனால இந்த வண்டி நீ எடுத்த? டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தது நிறைய வண்டி பார்த்தேன். பேசிக்கலி அட்வென்ச்சர் மாடல் வந்துட்டு எடுக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. சரி, அதுக்காக வெயிட் பண்ணேன். மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது அட்வென்ச்சர் 250 கேடிஎம். பட் எனக்கு வந்து அது ஏற்கனவே 200 வச்சிருக்கனால எனக்கு அது பவர் பத்தல. என்ன வண்டி வச்சிருந்தா? NS 200. ஓகே. 2014. எனக்கு பவர் அவ்வளோ பத்தாத மாதிரி சஃபிஷியண்டா இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 390 அட்வென்ச்சர் ட்ரை பண்ணேன். ஓகே. இன்ஜின் நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப வைப்ரேஷனு, ரொம்ப பவரும் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் SD 350 அட்வென்ச்சர் ட்ரை பண்ணேன். அது எனக்கு அவ்வளோவா சர்வீஸ் நெட்வொர்க் மேலே நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் சுசுகி விஸ்டாம், சேம் அதே பவர் பத்தல. அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு பார்க்கணுன்ற ஒரு மைண்ட்ல இல்லை. அதுக்கப்புறம் கடைசி ஒரு ரெண்டட் பைக்ல தான் நான் ட்ரை பண்ணேன், கன்வெர்ட் ஆயிட்டேன். ஓகே. ஸோ நீ ஃபர்ஸ்ட் உன்னோட வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லா வண்டியும் கம்பேர் பண்ணியிருப்பேன், எல்லா வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? இந்த வண்டி எப்படி நம்ம கண்டிப்பா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன்? டெஸ்ட் ட்ரைவ்ன்றத விட அந்த ரெண்ட் எடுத்தேன், அந்த மாதிரி தான். நான் ரெண்ட் எடுத்தது நான் கொடைக்கானல் போலான்றதான் பிளான் பண்ணேன். எடுத்ததுமே காலையில 4 மணிக்கு தான் நான் எடுத்தேன். எடுத்துட்டு நம்ம அந்த கூடலூர் பாலை ஏரியால 2வது இயர்ல அதுவே ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்க அதுவே ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் டார்க் ஹிட் ஆச்சு. 2வது ஹைவேஸ்ல நல்ல ஸ்மூத்தான ஒரு க்ரூசிங் இருந்துச்சு. அதுல போது இதுதான் எனக்கு தேவையான வண்டி. அதுவும் இல்லாம போஸ்டர் எல்லாமே டெய்லர் ஃபிட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு 6 ஃபீட்டுக்கு கரெக்டா இருந்துச்சு எல்லாமே. அதனால ஷார்ட் ரைடர் இந்த வண்டி ஓட்ட முடியுமா? ஒரு 5.5 கீழ இருக்கு, 5.5 கீழ இருக்கிறவங்க 1 ஃபீட் யூஸ் பண்ணி ஓட்டுறத நான் பார்த்திருக்கேன். இது வந்து நார்மல் சீட்டு, லோ சீட் ஹைட்டும் இருக்கு. அவங்களே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா, இதுவுமே அட்ஜஸ்டபிள் சீட்டு தான். இதுக்கும் லோவா வந்துட்டு பேடிங்கே இல்லாத மாதிரி கொஞ்சம் தின்னான பேடிங்லேயே இருக்கு. அது ஓட்டலாம், ஆனா வெயிட் மட்டும் கொஞ்சம் கான்பிடென்ட் இல்லாம பண்ற மாதிரி இருக்கும் ஷார்ட் ரைடர்ஸ். வண்டியோட டோட்டல் வெயிட் எவ்வளவு வருது? வெட் வந்துட்டு 196 kg. ஓகே ஓகே. வெயிட் தெரியுதா வண்டி ஓட்டுறப்போ? நல்லாவே. வண்டி வந்துட்டு பார்க்கிங் லாட்ல எடுக்கல, நம்ம நகர்ட்டேல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ள மூவிங் அப்ப சுத்தமா எனக்கு தெரியல, மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஹைவேஸ்ல வரப்போ நம்மளுக்கு ஆப்வியஸா தெரியாது. வண்டி ஒன்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, 10 kmph இதாக ஆரம்பிச்சுன்னா வெயிட் மாஸ்க் ஆயிருது. சரி மாப்ள, இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸை பத்தி சொல்லு. நீ என்ன இருக்குன்னு நினைக்கிற? மற்ற வண்டியை கம்பேர் பண்றப்போ மற்ற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபீச்சர்ஸ்ன்றப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் தான். மேக்ஸிமம் எல்லாமே மெக்கானிக்கல் என்னென்ன கொடுக்கணும்னு நினைச்சானோ மெக்கானிக்கலா ஒரு மெக்கானிக்கல் ஃபீல் உள்ள இன்ஜின் தான் வண்டி தான் அது. மற்றபடி நமக்கு கேடிஎம்ல இருக்கிற மாதிரி ஹைடெக்கா ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, க்ரூஸ் கண்ட்ரோலு, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த கிமிக் எதுவுமே இல்லை. எல்லாமே ராவா என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கான். பட் அதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பிரைஸ் பாயிண்ட் நமக்கு 4 lakhs வந்துருச்சு வண்டி. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு மட்டும். நீ அடிஷனலா வந்து டியூப்லெஸ் டயர் போட்டியா? எஸ். அது எவ்வளவு காஸ்ட்? டியூப்லெஸ் வந்துட்டு இதுக்கு எடுக்கலே மேக் இட் யோஸ்ல வந்துட்டு போறதுனால 20,000. இப்போ நம்ம வந்துட்டு வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெட்ரோ ஃபிட் பண்ணோம்னா 40,000. 20,000 டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கு. ஆமா. ஓகே மாப்ள. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் ஒன்றுனா பார்த்துருவோமா என்னென்ன இருக்குன்ட்டு? ஓகே. இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது ஒரு 4 inch TFT டிஸ்பிளே ஃப்ரம் ராயல் என்ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ், ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு. அதாவது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் மேப்பே இதில் கொண்டு வர மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுல வந்துட்டு ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரைட் பை வயர் த்ராட்டில் வரனால நமக்கு ரைடர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருசாலாம் ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. எப்படி எங்க மாப்ள இங்க மோட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். இப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட் 1 தாட்டி கிளிக் பண்ணோம்னா இப்போ என்ன மோட்ல இருக்குன்னு காமிக்கும். 4 மோட் இருக்கு இவங்க சொல்ற மாதிரி. பெர்ஃபார்மன்ஸ்ல ஏபிஎஸ் ஆன், ஏபிஎஸ் ஆஃப், அதுக்கப்புறம் ஈகோல ஏபிஎஸ் ஆன், ஏபிஎஸ் ஆஃப். ஓகே, ஓகே. இல்ல நீ ஆஃப் ரோட் பண்ணா இந்த இது வச்சிருப்ப மோட் வச்சிருப்ப. இப்போ வந்து ஆஃப் ரோட் நான் பண்றேன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல ஏபிஎஸ் ரியர்ல மட்டும் ஆஃப் ஆகுற மாதிரி வச்சிருப்பேன். ஓகே, இப்போ சரி ஓகே மாப்ள, இந்த ரைட் மோட்ஸ் கூட டிஃபரன்ஸ் சொல்லு. ஈகோ மோடுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கும் நீ என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவ? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மோட்ல நமக்கு இன்ஜினோட மொத்த 40 ஹார்ஸ் 40 நியூட்டன் மீட்டர் டார்க் அவைலபிளா இருக்கும் எல்லா கியர்ஸ்லயுமே. ஆனா ஈகோ மோட்ல எப்படி இருக்கும்னா, ஈகோ மோட்ல வந்துட்டு நீங்க 411 ஓட்டிருக்கீங்கல்ல ஹிமாலயன், அப்படியே அதோட பவர் அதோட டார்க் ஃபிகர் ஃபர்ஸ்ட் 4 கியர்ஸ்க்கு வந்துடும். ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம 5th கியர் போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு 5th and 6th கியர்ல 40 ஹார்ஸ் பவரும் 40 நியூட்டன் மீட்டரும் அப்படியே வர மாதிரி ஈஸியா. லைக் வந்து இப்போ நீ புஷ் பண்ற லிமிட் புஷ் பண்றப்போ ஈகோ மோட்ல வச்சு நீ புஷ் பண்ணா அது எதுவும் டிஃபரன்ஸ் தெரியுமா? கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா இப்ப 4வது கியர் வரையுமே 24 ஹார்ஸ் பவர் தான், மந்தமா தான் இருக்கும். நல்லா ஃபுல்லா ஆர்பிஎம் திருவினாலுமே வண்டி மெதுவா தான் எந்திரிக்கும். ஓகே ஓகே. 4th இருந்து 5th மாறுனப்பட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆமா, ஈகோல 4th கியர் வரையும் எப்படி இருக்கும். அப்ப சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்க வந்து ஈகோ மோட்ல ஓட்டிக்கலாம். நார்மலா சிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் வண்டி. பவர் கரெக்டா இருக்கும், ஆனா மைலேஜ் அதே தான் கிடைக்கும். ஓ, மைலேஜ் அதே தான். மைலேஜ் இது என்ன மைலேஜ் தருது? ஹைவேஸ்ல என்ன உனக்கு கொடுத்துச்சு, சிட்டிக்குள்ள என்ன கொடுத்துச்சு? சிட்டில வந்துட்டு இன்ன வரையும் என்னால பெஸ்டா மைலேஜ் கேப்சர் பண்ண முடிஞ்சது 24.5. ஓகே, சிட்டிக்குள்ள. ஓகே. ஹைவேஸ்ல போயிட்டா 32, 31, 30. சரி, சிட்டிக்குள்ள நீ எவ்வளவு ரேஞ்ச் மெயின்டைன் பண்ற? அது எவ்வளவு ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணாலும் உனக்கு இந்த இது கிடைக்கும், மைலேஜ் கிடைக்குது. சிட்டில ஆஸ் யூசுவல் 60 தான். 60 5 கியர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஆபீஸ் ரீச்சுக்கு போறப்பதான் 6வது கியரே போற மாதிரி இருக்கும். கடைசி அந்த 1 கிலோமீட்டர் மட்டும் தான் அந்த 6வது கியர் யூஸ் பண்ணுவேன். அது ஹைவேஸ்ல இருக்கனால. ஆமா, அதுல 23, 24 அவ்வளவுதான். ஹைவேஸ்ல எவ்வளவு கொடுக்குது? ஹைவேஸ்ல 31 எடுத்தேன் போன வாரம் சிறுமலை போயில 31 இருந்துச்சு. ஓகே ஓகே. டாப் ஸ்பீட் எவ்வளவு அவ்வளவு போகுது? டாப் ஸ்பீட் நான் இன்ன வரையும் 110 தான் போயிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா யூடியூப்ல கிளைம் பிராண்ட் கிளைம் பண்றது 140. ஓகே ஓகே ஓகே. யூடியூப்ல போனது 150 பிளஸ் ஒரு கியர் ரிமைனிங்ல இருந்த மாதிரி எல்லாம் வீடியோ பார்த்தேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி புஷ் பண்ணானே. ஆமா. சோ ஓகேடா. சோ வண்டியில வந்து ஹார்ட் ஃபிக்ஸா என்னென்ன இருக்கு அது நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல இருந்தே போயிரும். ஃப்ரண்ட்ல வந்துட்டு நமக்கு 21 இன்ச் வீல்ஸ் வித் சிஏ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 90/90 21 இன்ச்சஸ். நமக்கு டிஸ்க் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 320 டிஸ்க். நமக்கு சஸ்பென்ஷன் பார்த்தா ஷோவால இருந்து கொடுத்துருக்காங்க. ஷோவால 43 இன்வெர்டட் ஸ்போக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு டிஎஃப்டி யூனிட் வந்துடும். அதுக்கப்புறம் ரேடியேட்டர் வந்துடும். இப்போ அஃப்கோர்ஸ் சீட்டு பார்த்தோம்னா நமக்கு இப்போ வந்துட்டு 845 சீட் ஹைட்ல வச்சிருக்கேன். இதை லோவர் பண்ணிக்கலாம், 825 மாத்திக்கலாம். எப்படி லாங் ரைட் போறப்ப சீட்டோட கம்ஃபர்டபிலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. இது போக டூரிங் சீட் வேற அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, தனியா நம்ம கன்சிடர் ஆமா, டூரிங் சீட் இருக்கு. அதுக்கப்புறம் இதையும் விட ஷார்ட்டர் சீட்டும் இருக்கு. அது வந்துட்டு 805 இருந்து 825 மாத்திக்கலாம் அதிகமா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடியும் 200 டிராவல் உள்ள சோவா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அட்ஜஸ்டபிளா? ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீலோடு வண்டி வந்துட்டு நிக்கிறப்ப எந்த ஸ்டாண்ட்ஸுக்கு நிக்கும், ஃபுல்லா ஹைட்ல நிக்குமா இல்ல லோவா இருக்குமா அப்படின்றதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேக்ல வந்துட்டு 17 இன்ச் வீல்ஸ் வித் சிஏ டயர்ஸ், 140 80 17 இன்ச்சஸ் வீல் டயர்ஸோட வந்துடும். பின்னாடி பிரேக்ஸ் வந்துட்டு 280 டிஸ்க். ஓகே ஓகே ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷனோட ஃபீல் நீ எப்படி ஃபீல் பண்ற? ஸோ இது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹிமாலயன் 450 சஸ்பென்ஷன் மாதிரி மிட் ரேஞ்ச் ஏடிவில வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. நீ எப்படி அட்வான்சஸ் ரைடு எதுவும் ஓட்டினியா? போறப்போ வந்து எப்படி இந்த சஸ்பென்ஷன் ஃபீல் இருந்துச்சு? சஸ்பென்ஷன் ஹிமாலயன்ல மேஜிக்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ஷோவா வந்துட்டு நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. ஈவன் தான் அட்ஜஸ்டபிலிட்டி இல்லைனாலுமே ப்ரீசெட்ல கரெக்டா என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் குவாலிட்டி பிளஷ்ஷா தான் இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம 80லே போறோம், ஒரு பாத்ஹோல் வருதுன்னா சுத்தமா தெரியாது, அது பேசாம அடிச்சு ஏறி போயிட்டே இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ன்றப்ப அதுவும் அவ்வளோ பெருசா எதுவுமே அவ்வளோவா ஃபீல் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம ஸ்போர்ட்ல இருந்து இதுக்கு வந்தப்ப அதே மாதிரிதான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரையுமே நிறைய வண்டியில கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் ஃபீல் பண்ணேன். இது வந்துட்டு நல்லா பிளஷ்ஷா
ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஷோ பக்கத்துலேருந்து நல்லா இருக்கு. ஓகே மாப்ள. டேங்க் லிட்டர் கெப்பாசிட்டி எவ்வளோ மாப்ள? டேங்க் வந்துட்டு 17 லிட்டர்ஸ். ஓகே 17 லிட்டர்ஸ். ஒன் லிட்டர் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்டாக 16 லிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வண்டியில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான். ஹெட்லாம்ப்லேருந்து இண்டிகேட்டர்ஸ்லேருந்து பிரேக் லைட்ஸ் வரையும். பிரேக் லைட்ஸ்ன்றப்ப பிரேக் லைட்ஸ் கிடையாது, நமக்கு ரியர் இண்டிகேட்டர்லேயே வந்துட்டு இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. பிரேக் லைட்ஸையும் இண்டிகேட்டர்ஸையும் அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆல் எல்இடி. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. மித்த பிராண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், பெருசாவும் பாக்குறதுக்கு. அது போக நமக்கு ஹேண்ட் நல்லா இதை பிடிச்சி, இப்போ சப்போஸ் வண்டியை விடுறோம்னா பிடிச்சி தூக்குறதுக்கு இங்க வந்துட்டு ஹேண்ட் கிரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க 2 பக்கமே, சேஸ்ல சப் சேஸ்ல. அது ரொம்ப தேவைதான் இந்த வண்டிக்கு. இது வெயிட்டே பயங்கரமா இருக்கு, பிடிச்சி தூக்குறதுக்கு தேவைப்படும். ஆமா. ஓகே மாப்ள. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாவே வந்துட்டு டாப் ரேக் கொடுத்துருவாங்க இதுல. 7 kg லோடோ? ஆமா, மேக்ஸிமம் 7 kg லோட் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் லோட் பண்ணி பார்த்திருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்கா தான் மாப்ள இருக்குது. நல்ல ஸ்டர்டியா தான் இருக்கு. பில் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொஞ்சம் பிசில் தட்டிருக்காங்க. ஓகே 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 மாப்ள. வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடு, எப்படி இருக்குன்னு. நீ என்ன ஃபீல் பண்ண, இதுவரையும் ஓட்டிருக்கல, என்னென்ன ஃபீல் பண்ணிருக்கேன், என்னென்ன ஆடட் அட்வான்டேஜ் ஆட் பண்ணிருக்கலாம் நீ நினைக்கிற? வண்டியோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணி கொடுத்தாங்களா ராயல் என்ஃபீல்டு? சரி மாப்ள, வண்டியோட மெயின்டெனன்ஸை பத்தி சொல்லிருங்க.